வாங்க இன்றைக்கி கார்டனில் என்னென்ன போட்டிருக்கேன்னு காட்டுறேன். இது கொஞ்சம் புதினா முளைச்சிருக்கு, இது கத்திரி நாற்று, பச்சை மிளகா ஒரே ஒரு பிஞ்சு விட்டுருக்குங்க. ஆஹா, கையோட வந்துருச்சு. இதுதான் என்னோட பிஞ்சு, கையில் தொட்டேன், கையோட வந்துருச்சுங்க. கத்திரி நாற்று, சாரி தக்காளி, இந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை, இது மிளகா நாற்று தான், இது கத்திரி நாற்று. அதுக்கு கீழே இப்போ தான் கருவேப்பிலை இப்போ தான் வருது, தெரியுதா? ரொம்ப நாள் அந்த கருவேப்பிலை வளர்க்கணும்னு ஆசை, வரவே இல்லை, இப்போ தான் தலைச்சிருக்கு. பார்ப்போம். இந்த பச்சை மிளகா நாற்று தான் பெருசாக இருக்குது, பூ நிறையா இருக்குது, ஆனால் பிஞ்சே ஒன்றுமே விடலை. பூ வச்சு வச்சு உதிர்ந்துருது. பார்ப்போம். இதுக்கு வேஸ்ட்டுன்னு தான் நினச்சேன் நான், ஆனால் அது சின்ன செடியில் இருக்கிற அந்த பச்சை மிளகா ஒரே ஒரு பிஞ்சு விட்டனால இதுலேயும் வரும்னு நினைக்கிறேன். இந்த கத்திரி நாற்றும் பெருசாக இருக்குங்க, ஆனால் ஒன்று கூட பூ வச்சு வச்சு விழுகுது, ஆனால் பிஞ்சு வர மாட்டேங்குது. இது எல்லாமே தக்காளி நாற்று, தக்காளி, அரைக்கீரை, இங்கே கொஞ்சம் புதினா இருக்குது, தக்காளி, இது கீரை, இதுவும் கீரை, இந்த தக்காளி வெளியில் முளைச்சிருந்துச்சு, அதுவாக முளைச்சிருந்துச்சு. சரி, நான் அதை உள்ளே கொண்டு வந்து நட்டு வச்சுட்டேன். பார்ப்போம். நம்ம போடுற விதையை விட அதுவாக வர்றது தான் நல்லாயிருக்கு. எலுமிச்சை, குப்பமேனி கீரை, இது மிளகா நாற்று, இது மிளகுங்க, மிளகு கொடி. நான் மேலே ஏற்றி விடலை, அது நிறைய எப்படி போயிட்டுருக்கு. நல்லா பெரிய வெத்தலை இலை மாதிரி இருக்குது. பார்ப்போம். இந்த 2 பப்பாளி வச்சுருக்கோம் நாங்கள். பூவு தான் வந்து வந்து விழுகுது, இன்னும் ஒரு பிஞ்சு கூட வைக்கலை. பூ நிறைய வந்துருச்சு, சின்ன மரமாக தான் இருக்குது. துணித்தி பச்சிலை, கத்திரி, துளசிங்க, இதுவும் கீரை தான். வீட்டுக்கு பறித்து சமைச்சிட்டு இருந்தேன். நிறைய தவளை வந்து உள்ளே நுழையிறதுனால சாப்பிட்றதுக்கு சங்கட்டமாக இருக்குது. அதான் அதை பறிக்காமல் வச்சுருக்கேன். ரோஜா செடி, இதாங்க என்னோடய சின்ன கார்டன். பார்ப்போம். இந்த மாதுளையெல்லாம் தூக்கி போட்டு அதுவாக வளர்ந்துருக்கு. பார்ப்போம் எத்தனை தப்பிக்குது, எத்தனை வளருதுன்னு தெரியலை. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.